ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்காவும் கபிலன் அண்ணனும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அத்தை. அதனாலதான் நான் திரும்ப வந்துட்டேன். இல்ல அவ சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருப்பா. எனக்கு மாத்திரை கொடுக்காம புனிதா என்னைக்கு தூங்கி இருக்கா? நான் என்னன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன். புனிதா தான் தூங்கிட்டான்னு அமுதா சொல்றான்ல. டெய்லி சாப்பிடுற மாத்திரை தானே, நீ எடுத்து சாப்பிட கூடாதா? இதுக்கும் உனக்கு புனிதா தான் வரணுமா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அவ தான் நேரத்துக்கு எனக்கு கரெக்டா எடுத்து கொடுப்பா. அண்ணி உங்களுக்கு மாத்திரை கொடுக்கறப்ப நான் பாத்திருக்கேன் அத்தை. பிரிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்கு. அதை பார்த்து நானே உங்களுக்கு எடுத்து தரேன். அமுதா எடுத்து தருவா. என்னங்க? நீ எடுமா. அமுதா, அதெல்லாம் வேண்டாம்மா. புனிதாக்கு தான் எல்லாமே தெரியும். அவ வந்து எடுத்து கொடுக்கட்டும். ஒன்னும் இல்ல, மாப்பிளையும் புனிதாவும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் எதுக்கும் போய் ரூம்ல பாத்துட்டு வந்துடுறேன். கேட்க மாட்டே நீ. ஒரு நிமிஷங்க. ஏமா, நீங்க 2 பேரும் போய் தூங்குங்கம்மா. அத்தை மாத்திரை சாப்பிடணும்ல மாமா. அண்ணி தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சா நானே மாத்திரை எடுத்து கொடுத்துறேன். சரிம்மா. ஆமாங்க, புனிதா தூங்கிட்டாங்க. அதத்தான் அமுதாவும் யாழினியும் சொன்னாங்க. நீ தான் நம்பல. இல்லங்க, எனக்கு மாத்திரை கொடுக்காம அவ தூங்க மாட்டா. இத பாரு, சொன்னதே சொல்லாத. அவளும் மாத்திரை எல்லாம் சாப்பிடறதால அசதியா தூங்கி இருப்பா. அதெல்லாம் ஒரு விஷயமா? இத பாரு, அமுதா தான் தெரியும்னு சொல்றாள்ல, அவளே எடுத்து கொடுக்கட்டுமே. இல்ல வேணாம். அத்தை, நீங்க மாத்திரைய ஒரு வேளை கூட மிஸ் பண்ண கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஒரு வேளை தானம்மா, அதெல்லாம் எனக்கு ஒன்னும் செய்யாது. மா, இவ்வளவு லேட் ஆயிடுச்சுல, 2 பேரும் போய் படுங்க போங்க. அத்தை, மாத்திரை சாப்பிட்டுட்டு தூங்குங்க. மாமா, நீங்களாவது அத்தை கிட்ட சொல்லுங்க. அம்மா, அவ சொன்னா கேட்க மாட்டாமா. புனிதாவை தவிர அவளுக்கு வேற யாரும் மாத்திரை எடுத்து கொடுக்க கூடாது. அத்தை அவ பிடிச்ச முயலுக்கு 3 காலம் நிப்பா. நாளைக்கு உடம்புக்கு மட்டும் ஏதாவது இழுத்து வைக்கிட்டோம், அப்புறம் இருக்கும் அத்தைக்கு. போங்க நீங்க. சரிம்மா, நீங்க போய் படுத்துங்க. சரிங்க மாமா. குட் நைட் மாமா. குட் நைட் மா. குட் நைட் அத்தை. சரிம்மா, போங்க. லேட் ஆச்சு. அமுதா, போய் படுமா. லேட் ஆயிடுச்சு, போங்க. அமுதா, இந்த பிளானும் சொதப்பிடுச்சே. பாத்தியா அத்தைய? உன்னை ஒரு மாத்திரை கூட கொடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. பாத்துக்கலாம். மாத்திரை கொடுக்காம புனிதா தூங்கிட்டாங்கிறத அத்தையால நம்ப முடியல. என்ன புனிதா கவனிக்க மறந்துட்டான்னு அவங்களுக்கு இப்ப தோண ஸ்டார்ட் ஆயிருக்கும். இதுவே நமக்கு சக்சஸ் தான். இதோட ரிசல்ட் என்னன்னு காலையில தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அக்கா, புனிதாக்கா, அக்கா, கபிலன் அண்ணா, புனிதாக்கா, அக்கா, அக்கா, கதவை தரங்க. புனிதாக்கா, இந்த நேரத்துல யார் கதவு தட்டுறா? கபிலன் அண்ணா, கதவை தரங்க. அக்கா, கபிலன் அண்ணா. கபிலன் விடிஞ்சிருச்சா? அக்கா, நேத்து பேசிக்கிட்டே இருந்தோம். புனிதாக்கா, எப்படி தூங்கணும்னு தெரியாம தூங்கிட்டேன். கதவை தரங்க. யார் இப்படி கதவு தட்டுறது? புனிதாக்கா, அக்கா, கபிலன் அண்ணா. தெரியல, யாருன்னு பாப்போம். அக்கா, சீக்கிரம் கதவு தரங்க. என்ன யாழ்னி, எதுக்கு இப்படி கதவு தட்டுற? அக்கா, அத்தைக்கு அம்மாவுக்கு என்ன ஆச்சு? அத்தை, என்ன சொல்றீங்க? அம்மா, என்னாச்சுமா? மருதா, என்ன பண்ணுது? மாமா, அப்பா தள்ளுங்க. புனிதா, அம்மா, என்னன்னு பாருமா. என்னாச்சு அத்தை? மருதா, ஐயோ, என்னாச்சு? நைட்டு மாத்திரை சாப்பிடாம படுத்துட்டாமா. என்னம்மா நீங்க ஏன் டேப்லெட் போடாம படுத்தீங்க? நேத்து புனிதா சீக்கிரமா தூங்கிட்டாங்க. தெரியும் மாப்பிள. ராத்திரி மாத்திரை போடணும்னு சொல்லி புனிதாவை பார்க்க மருதா அங்க வந்தா. ஆனா நீங்க தூங்கிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே
காலையில மாத்திரையை போட்டுக்கிறேன்னு சொல்லி தூங்கிட்டா மாப்பிள. பா என்னப்பா நீங்க அம்மா தான் காலையில சாப்பிடுறேன்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன எழுப்பிருக்கலாம்லப்பா. கேட்கலையம்மா அவன். அம்மா அத்தை ஒண்ணும் இல்லம்மா. என்ன இல்ல இப்படி அத்தை. பண்றீங்க? ஒண்ணும் இல்ல ஏய், அமுதா, என்ன அண்ணி ஒண்ணும் இல்ல குடுமா? அண்ணி இந்த மாத்திரை தான் அத்தை நைட்டு போடுற மாத்திரை. என்ன அமுதா நீ மாத்திரை உனக்கு தெரியும்ல, அப்ப நீ கொடுத்துருக்கலாம்ல. நான் கொடுத்தேன் அண்ணி, ஆனா அத்தை தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணும் இல்ல அத்தை, ஒண்ணும் இல்ல. நான் மாத்திரையை மாத்தி கொடுத்துருவேன்னு நினைச்சிட்டாங்க. கொஞ்சம் மூச்சு விட பாருங்க அத்தை. ஒழுங்கா பாத்துக்கணும்னு நினைக்கிற உன்னை எங்க அம்மா நம்ப மாட்டாங்க. பொறுப்பு இல்லாம தூங்க போறாங்க பாரு. அம்மாவுக்கு அவங்களதான் ரொம்ப பிடிக்கும், அவங்களதான் நம்புவாங்க. எல்லாம் நேரம். அம்மா ஒண்ணும் இல்லம்மா. அத்தை, டேய் சண்டை போடுறதுக்கு இதுவாடா நேரம். புனிதா, அத்தையோட இன்ஹேலர் எங்க இருக்கு? அது இங்கதாங்க எங்கேயாவது இருக்கும். எங்க? நான் தேடி பார்த்துட்டேன் அண்ணி, அது எங்க போச்சுன்னே தெரியல. ரொம்ப பொறுப்பானவங்க செய்யற காரியத்தை பாருங்க எல்லாரும். எங்க வச்சாங்கன்னு கூட தெரியல. புனிதா, பேசுறதுக்கு நேரம் இல்லை. அத்தையை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். நான் போய் கார் எடுக்கிறேன், கூட்டிட்டு வாங்க. சரி, சீக்கிரம் வாங்கம்மா, போ. போலாம். அத்தை, வாங்க அத்தை, ஹாஸ்பிடல் போலாம். அத்தை தாங்களா போட்டுறாங்க. வாங்க, பிடிங்கம்மா. மாமா, பிடிங்க. ஏதோ என் பொண்ணு பார்த்தப்பான்னு சொன்னீங்க. இதான் அம்மா பாத்துக்கிற லட்சணமா? ஏய், புனிதா எதுக்கு திட்டுற? மாத்திரை சாப்பிடாம இருந்தது உன் அம்மாவோட தப்பு. மாத்திரை சாப்பிடாம இருந்தது அம்மாவோட தப்புதான்ப்பா, இல்லன்னு நான் சொல்லலையே. இவ கொடுத்தாதான் மாத்திரை சாப்பிடுன்னு சொல்றது யாரோட தப்புப்பா? அம்மா மாத்திரது யாரு? இவ தானே. இவ புருஷன் வீட்டுல இருக்கும்போது மாத்திரை யாருப்பா கொடுத்தா? அம்மா தானேப்பா சாப்பிட்டாங்க. அண்ணி பாவங்க, ஏதோ அசதியில தூங்கிட்டாங்க. நான் மாத்திரை எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். அவங்க கிட்ட கெஞ்சணும் அம்மா, அத்தை தான் கேட்கல. அமுதா, அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்ல அமுதா. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் புனிததே எல்லாமே. நீங்க தான் டயர்ட்ல தூங்கிட்டீங்க, நான் எப்படி தூங்குனேன்? அதான் கபிலன் தெரியல எனக்கும். அம்மாவுக்கு மாத்திரை தரத்துக்கு நான் முதல்ல உங்க ரூமுக்கு போனப்போ அம்மா கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு சொன்னாங்க. சரி, அதுக்குள்ள நான் போய் டேப்லெட் எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ச்சே, நான் அம்மா கூடவே இருந்து மாத்திரையை கொடுத்துருக்கணும். எல்லாம் ஏன் தப்புதான். இது உன்னோட தப்பு தான்.